பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளை இந்த ஆராதனைக்கு வருகிறது வரவேற்கிறோம். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. இந்நாள் நாம் வாசித்த இந்த பகுதி கூட எரேமியாவின் புஸ்தகத்திலே கூட 48ஆம் அதிகாரத்திலே கூட 38ஆம் வசனத்தை போட்டிருக்கு. மோவாபியின் சகல வீடுகளின் மேலும் அதன் தெருக்களின் மேலும் ஏக புலம்பலே உண்டாகும். இங்கே வீட்டை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. இங்க வந்து சொல்லுவாங்க இல்லையா, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னுவாங்க. ஒரு நல்ல குடும்பம் தான் நல்ல சமுதாயம் உண்டாக்க முடியும். நல்ல சமுதாயம் தான் நல்ல எல்லாவற்றையும் உண்டாக்க முடியும். வந்து குடும்பத்திலே தான் நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு குடும்பம் நல்லா இருந்தா அந்த இருக்க கணவனாகட்டும், மனைவியாகட்டும், பிள்ளைகளாகட்டும் நல்லா இருப்பாங்க. அந்த குடும்பத்துல சரியில்லைன்னா அந்த குடும்பத்துல யாருமே சரி இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. நல்ல ஆசிரியர் தெரியுமா, அம்மா அப்பா தான். பிள்ளைகளுக்கு நம்ம சொல்றோம் ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், டியூஷனுக்கு போகணும், படிக்கணும், எல்லாம் நம்ம சொல்லித்தரோம், தப்பு இல்லை. அதை காட்டிலும் அப்பா அம்மா தான் அவங்களுக்கு நல்ல ஒரு ஆசிரியர். பிள்ளைகள் அதிகமா யாரு பார்ப்பாங்க தெரியுமா, அங்க சார் பார்க்க மாட்டாங்க. அவங்க அம்மாவை அப்பா தான் பார்ப்பாங்க. அம்மா அப்பா எப்படி பேசுறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, அந்த பழக்க வழக்கங்கள் தான். எப்பவுமே சொல்லுவேன், என் பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு காரியம் நம்ம செய்யும் போது அது நம்மோட போகாது, அது பிள்ளைகளை பாக்குறாங்க. நாளைக்கு நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோமோ அதுதான் பிள்ளைகள் நாளைக்கு பின்பற்றுவாங்க. நம்ம மரியாதை பேசினா பிள்ளைக்கு மரியாதை பேசுவாங்க. நம்ம கெட்ட வார்த்தை பேசினா பிள்ளைங்க கெட்ட வார்த்தை பேசுவாங்க. ஏன்னா நம்ம பார்த்துதான் என்ன பண்றாங்க, அவங்க எல்லாம் கத்துக்கிறாங்க. கத்துக்க ஸ்தோத்திரம். இங்கே ஆண்டவர் சொல்றாரு இந்த வீட்டை குறித்து, இது புலம்பலின் வீடா. சில பேர் இருப்பாங்க, எவ்வளவு வசதியானாலும் என்ன பணம் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில எப்பவுமே நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு எந்த ஒரு குறைவே இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. எப்போ கேட்டாலும் ஒரு புலம்பல் தான் வீட்டுல. ஹல்லேலூயா. ஒரு வீடு எப்படி இருக்குன்னா, அந்த வீட்டுல எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாம்பிராணி சொல்லுவாங்க. சாம்பிராணி இந்த ஊதுவத்தி ஏத்துனா நல்ல வாசனையாய் வெளியே வரும். வெளியே போறவங்க அந்த வாசனை பார்த்தா அப்பா நல்லா இருக்கு இந்த வீட்டுல வாசனை சொல்லுவாங்க. அதை காட்டிலும் நம்முடைய குணம் தான் நல்ல வாசனையா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு கணவன், ஒரு குடும்பத்திலே ஒரு கணவன் தன் கடமைகளை கரெக்டாக செய்வாயானால், அவர் நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு மனைவி பிள்ளைகளை அவர் ஒழுங்கா பார்த்து நினைச்சுக்கவே அவருடைய கடமை அது. அதே போல மனைவி கூட தன் கணவனுக்கு செய்ய வேண்டியதான எல்லா காரியங்கள், தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்கள், ஒரு குடும்பம் என்பது அதுதான் குடும்பம். இன்னைக்கு நிறைய குடும்பம் நான் பாக்குறேன், அப்படி கிடையாது. எனக்கு கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம். யாரு இன்னைக்கு பேசுகிறதே கிடையாது. ஒரு காலத்துல இந்த சொல்றேன், டிவி போன் இல்லாத காலங்கள்ல பார்த்தா நமக்கு தெரியும், நம்ம அம்மா அப்பா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்போம். அப்பா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்போம், நம்மளும் கேட்டு இருப்போம், பேசுவோம். நேற்று நான் பார்த்தேன், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே விளையாடுவாங்களா. அவங்களுக்கு தெரியாது, சாப்பிடுவாங்க போவாங்க, அவங்க பாடு விளையாடிட்டே இருப்பாங்க. அம்மா அப்பா தான் பார்ப்பாங்க, டைம் பார்ப்பாங்க. டே உள்ள வாங்கணும்வாங்க, உள்ள வாங்க கத்துவாங்க பசங்களை ரோட்ல இருந்து. இப்ப எல்லாம் அப்படி கிடையாது, எப்பட வெளியே போன்னு சொல்றாங்க. ஏன்னா கையில போன் வச்சுக்கிறாங்க, தவிர வேறு எந்த விளையாட்டும் கிடையாது. இப்ப ரோட்ல போய் விளையாடுறதும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எனக்கு இப்ப அம்மா சொல்றாங்க, ரோட் வெளியே போடா விளையாட, வெளியே போகவே மாட்டாங்க, எல்லாம் போன் தான் இப்ப. ஹல்லேலூயா. ஒண்ணு இல்லாத போது லைஃப் நல்லா இருந்துச்சு. அப்போ நம்ம கிட்ட பணம் இல்லை, ஆனா அப்போ நல்லா இருந்துச்சு லைஃப். தெரியுமா உங்களுக்கு, சந்தோஷமா இருந்துச்சு லைஃப். இல்ல பணம் கொஞ்சம் தான் நம்ம கிட்ட இருக்கும், அன்பு ஜாஸ்தியா இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு நிறைய பணம் இருக்கு, அன்பு இல்லை. அன்னைக்கு ஒரே ரூம் தான், எல்லாம் அதுக்குள்ளேயே படுப்போம், லைனா படுத்திருப்போம். அப்ப எல்லாம் ஒன்னாதான் இருந்தோம். அப்பெல்லாம் மனசுல ஒன்னா இருந்துச்சு. அப்போ ஒரே சின்ன ரூமு, ஆனா மனசு பெருசா இருந்துச்சு. காசு இல்ல, அன்பு ஜாஸ்தியா இருந்துச்சு. இன்னைக்கு காசு இருக்கு, அன்பு இல்லை. பையன் வேறு, அப்பா வேறு, அம்மா வேறு, இப்ப தனித்தனி ரூம், பெட்ரூம் வேறு. இப்ப எல்லாருமே வேறு, யாரும் பேசுறது கிடையாது இப்ப எல்லாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீடுகள் பெருசா இருக்கு, ஆனா குடும்பத்துல சமாதானம் இப்ப இல்ல, அன்பு இல்ல, ஒருவர் பேசிக்கொண்டது கிடையாது. இப்ப என்ன வீடு சொல்றாரு அவரு, புலம்பலின் வீடு. எப்ப பார்த்தாலும் அந்த வீட்டுல என்னதான் ஒரே சண்டை, ஒரே புலம்பல். எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை வந்துட்டே அந்த வீட்டுல
ஆண்டவர் சொல்றாரு இப்பேற்பட்ட வீடு இருக்கா வந்து இன்னைக்கு வந்து. ஆனா தாவீது சொல்ற இடத்துல கூட நீதிமான்களின் கூடாரத்திலே கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். ஆண்டவர் பிள்ளைங்க வீடு எப்படி இருக்கு தெரியுமா வந்து, அங்கே ஜெபம் இருக்கும், அங்கே சமாதானம் இருக்கும். யாராவது சொல்லணும் வீட்டுக்கு வந்தா, இந்த வீட்டுக்குள்ள நம்ம போயிட்டு வந்தா நமக்கு சமாதானமா இருக்குங்க. மனசெல்லாம் ஏதோ ஒரு நல்லா இருக்கு மனசெல்லாம் சொல்லணும். சில வீட்டுக்கு நம்ம போயிட்டு வந்தா நம்ம சொல்லுவோம் ஏன்டா அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் நம்மையில அப்புறம் என்ன பண்ணுவோம், எல்லாம் எடுத்துருவோம் நம்ம மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களின் கூடாரத்திலே கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். உங்க வீடு எப்படி இருக்கணும் தெரியுமா வந்து, அப்படிதான் இருக்கணுங்க. உங்க வீடு யாரு பார்த்தா, நான் எப்போ சொல்லுவேன், நம்ம வீடு எப்பவுமே வந்து நீட்டா இருக்கணும். வீடு எப்பவுமே எப்படி இருக்கு தெரியுமா வந்து, வீடு வந்து சின்னதோ பெருசோ ஆண்டவர் நமக்கு எந்த வீடு கொடுத்திருக்காரோ அந்த வீடு நல்லா வச்சுக்கணுங்க, நல்லா வச்சுக்கணும். சொல்லுவாங்க வந்து, என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, காலை 6 மணிக்கு சென்னா போதும் கதவு திறந்து விட்டுணும். வெயில் வந்து உள்ள பண்ணணும், காத்து உள்ள வரணும். நீங்க எப்ப சபைக்கு வாங்க, என் சபை எப்ப நீங்க பாருங்க, எப்ப வந்தாலும் சபை இப்படிதான் இருக்கும். வீடுதான் வீடு வந்து தேவன் உங்க வீட்டுல வாசம் பண்ணணும், உங்க வீட்டுல தேவன் தங்கணும்னா வந்து மனுஷனே அந்த வெளியே போகும்போது கண்டிப்பா ஆண்டவன் தங்க மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம வீடு நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், நம்ம ட்ரெஸ் நல்லா இருக்கணும், நம்மளோட மனசும் நல்லா இருக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு வீடு அப்பதான் அந்த வீடு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அங்க இருக்கிற மனுஷங்கள்லாம் சந்தோஷமா இருக்கணும். யாரு வந்தாலும், சில பேர் வீட்டுக்குள்ள வந்து வச்சுக்கலேன் வாங்கன்னு சொல்லவே மாட்டாங்க, பார்த்துட்டு உள்ள போயிடுவாங்க. அவ்வளவுதான் வந்து வீட்டுல அம்மா அப்பா இருப்பாங்க பாருங்க, அவங்க தான் வந்து வாங்க வாங்கன்னு வாங்க. பசங்க சொல்லவே மாட்டாங்க, அந்த பழக்கமே பசங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்களா என்னன்னு தெரியல வந்து வீட்டுல. ஹல்லேலூயா. நல்ல பழக்கங்களை என்ன பண்ணணும், நம்ம பண்றது பசங்களை பார்க்கணும். வந்து நம்ம இல்லைன்னா கூட வாங்க உட்காருங்க, அப்பா அம்மா வருவாங்க, இப்பதான் வெளியே போயிருக்காங்க, உட்கார வச்சு தண்ணி கொடுக்கணும் வந்து பெரியவங்களுக்கு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, வீட்டுக்கு வந்து அப்படி திரும்பி போயிடுறாங்க. ஏமா அம்மா அப்பா வீட்டுல இல்லை, யாருமே நம்மள என்ன பண்ணல, கூப்பிடல. இப்படி ஒரு வீடு, ஹல்லேலூயா, நல்ல ஒரு வீடு. நம்ம வீடு எப்படி நான் வந்து தேவன் விரும்புகிற வீடா இருக்கணும். மற்றவங்க நம்ம போனா கூட நம்ம பிள்ளைங்க அதை கரெக்டா கடைப்பிடிக்கிறதா இருக்கணும் வந்து. ஹல்லேலூயா. புலம்பலின் வீடா இருக்கக்கூடாது நம்ம வீடு. எப்பவுமே வந்து எப்பவுமே நம்ம வீட்டுக்குள்ள வரவங்க சொல்லணும், இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தாலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம், உங்களுக்கு சமாதானம். அப்படிதான் நம்ம வீடு எப்பவுமே இருக்கணும். எப்போ வந்தாலும் யார் வந்தாலும் நம்ம வீட்டு பார்த்தா சொல்லணும், நல்லா வச்சிருக்காங்கப்பா வீடு அவங்க. ஹல்லேலூயா. அது சொல்லுவாங்க ஒண்ணு, அந்த வீட்டை பார்த்து சொல்லுவாங்க அந்த அம்மா பத்தி, அந்த அம்மா எப்படின்னு சொல்லிட்டு